தனது 72வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய 72வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில அதனை ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேரறிஞர் அண்ணா திமுக தலைவராக இருந்து மறைந்த முதலமைச்சருடைய தந்தை கருணாநிதி அவருடைய நினைவிடத்தில் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த நேரடி காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக முதலமைச்சருடைய 72வது பிறந்தநாளை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு அதிகாரிகள், முக்கிய பிரமுகர்கள் என பலரும் நேற்றைய தினம் தொடங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய இன்று முதல் பயணமாகவே, முதல் திட்டமாகவே அவருடைய தந்தை நினைவிடத்தில் சென்று மரியாதை செலுத்த வேண்டும் என்பது முதல் திட்டமாக வைத்திருந்தார். ஆனால் மாணவர்களுடைய கல்வி முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு மாணவர்களுடைய அந்த கல்வி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தினை தொடங்கி வைத்து அதன் பிறகு நேரடியாக நினைவிடத்தை தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒவ்வொரு முறையும் இதே போன்ற ஒரு திட்டங்களை அரசு சார்பாக திட்டங்களை செயல்படுத்தினாலும் தனக்கு பர்சனலா எதனா ஒரு விஷயங்கள் நடந்தா கூட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய தந்தை நினைவிடத்தில் சென்று மலர் வளையம் வைத்து அவரை நினைவு கூறுவது வழக்கமாக வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அவருடைய 72வது பிறந்தநாளை ஒட்டி இன்று மெரினாவில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் திமுக தலைவராக இருந்த கருணாநிதியுடைய நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.